வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். இந்த உலகத்துல புரியாத புதிர்கள் நிறையவே இருக்கு. அதுல ஒண்ணுதான் ஜெர்மனியில இருக்கிற டெவில்ஸ் பிரிட்ஜ். அதை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. டெவில்ஸ் பிரிட்ஜோட உண்மையான பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராக்கோட்ஸ் ப்ரூக்கே. இந்த பிரிட்ஜ் எப்படி லுக் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான நதி ஓடிட்டு இருக்கு, அதை சுற்றி பச்சை பசேல்னு இருக்கும். அந்த நதிக்கு ரெண்டு சைட்லையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாறைகள், அதை செமி சர்க்கிளாக கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த பிரிட்ஜ் இருக்கும். அந்த பிரிட்ஜிலேருந்து நின்று பார்த்தோன்னா என் வீடு தெரியும். கிழக்கு ஜெர்மனியில் குரோம்லார் பார்க் அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்கு. அங்கே தான் இந்த டெவில்ஸ் பிரிட்ஜ் இருக்கு. இதோட பிரமிப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய ஒளியில அந்த செமி சர்க்கிளாக இருக்கிற பிரிட்ஜை தண்ணி நீரோட்டத்தோடு சேர்த்து பார்த்தோன்னா முழு சர்க்கிளாக தெரியும். லாஸ்ட் டைம் நான் போனப்ப தண்ணி வத்தி இருந்ததுனால ஆஃப் சர்க்கிள் தான் இருந்தது. அடுத்த வாரம் போகிறேன், ஒரு 10 லிட்டர் தண்ணி எடுத்துகிட்டு போய் ஊற்றி பார்த்துடலாம். இந்த டெவில்ஸ் பிரிட்ஜோட நீளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.4 மீட்டர், இதோட அகலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.8 மீட்டர், இதோட ரேடியஸ் அதாவது வித் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.4 மீட்டர். இந்த டெவில்ஸ் பிரிட்ஜோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எந்த கான்கிரீட்டும் இல்லை கம்பிகள் எதுவுமே யூஸ் பண்ணலை, வெறும் முழுக்க பாறையிலேயே செஞ்சுருக்காங்க. இந்த டெவில்ஸ் பிரிட்ஜ் வந்து நேச்சுரலாக உருவானது கிடையாது, மேன்மேடு தாங்க. இதை 1075வது வருஷத்தில் உருவாக்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான எந்த ப்ரூஃபும் கிடைக்கல. இருந்தாலுமே ஆராய்ச்சியில் இது அந்த அளவுக்கு பழமையான பிரிட்ஜ் அப்படின்னு ப்ரூவ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் 1753ல் இந்த பிரிட்ஜை கொஞ்சம் ரிப்பேர் பார்த்துருக்காங்க. இந்த பிரிட்ஜ் ரொம்ப ப்ரைடான விஷயம் அப்படிங்கிறதுனால ரொம்ப சேஃபாக இதை பாதுகாத்துட்டு இருக்காங்க. இந்த டெவில்ஸ் பிரிட்ஜை யாரும் பராமரிக்காம அப்படியே விட்டதுனால பல வருஷத்துல அது ஒரு மாதிரி புதர் மண்டி காடா மாறிடுச்சு. இது 1860ல் ஃபெட்ரிச் ஹெர்மன் அப்படின்றவர் ஒரு சோல்ஜர், இவர் அந்த வழியில போகும்போது இந்த மாதிரி ஒரு நல்ல இடத்த பாதுகாக்காம விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நதியை சுத்தப்படுத்தி அங்க நிறைய பார்க் மாதிரி செட்டப்லாம் அமைச்சு நல்ல ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா அமைச்சிருக்காரு. அப்ப போருக்கெல்லாம் போல, இதே வேலையா இருந்திருக்கீங்க. இதுக்கு டெவில்ஸ் பிரிட்ஜ் அப்படின்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா அந்த ரெண்டு பாறையை கனெக்ட் பண்ற அந்த செமி சர்க்கிள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிடிமானமும் இல்லாம வரிசையா பாறையை அடுக்கி வச்சிருப்பாங்க. அது எப்படி எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம இது மாதிரி பண்ண முடியும்? அதனால இதை மனுஷங்க பண்ணல, டெவில்ஸ் தான் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் அதை நம்புறாங்க. அதனால தான் டெவில்ஸ் பிரிட்ஜ் அப்படின்னு அதை கூப்பிடுறாங்க. அந்த டெவில்ஸ் பிரிட்ஜை ஆராய்ச்சி பண்ணவங்க அந்த பாறைகள் ஒன்னோட ஒன்று இணைக்கிறதுக்காக ஸ்பெஷலாக ஏதோ ஒரு கூலை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இத்தனை 100 வருஷங்கள் கழிச்சு கூட அந்த பிரிட்ஜ் ஸ்ட்ராங்காக நிற்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் யூஸ் பண்ணி இருக்கிற பாறைகள் எதுவுமே அந்த ஏரியாவில் இருந்ததில்லை, வேற எங்கேருந்தோ கொண்டாந்து அதை கட்டியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆல் ஜெர்மன் பீப்புள் கம் அண்ட் see தஞ்சாவூர் பெரிய டெம்பிள். இந்த டெவில்ஸ் பிரிட்ஜை சுற்றி இருக்கிற அந்த குரோம்லார் பார்க்கை எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆக்கலாம், அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அதாவது ரேராக கிடைக்கிற பூக்களை வச்சு அங்கே தோட்டங்கள் அமைச்சிருக்காங்க. அந்த பூக்கள்லாம் மலர்ந்து ஸ்ப்ரிங் சீசனில் பார்த்தீங்கன்னா அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க விளையாடுறதுக்கான ஸ்பேஸ்லாம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, மக்களை எப்படி ஆக்குபைடாக வச்சுக்கணுமோ அதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அங்கே பண்ணதுனால அந்த ஸ்பாட்டு பக்கா டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாறி நிறைய டூரிஸ்ட் அங்கே விசிட் பண்ணுறாங்க. இந்த டெவில்ஸ் பிரிட்ஜ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஜெர்மனில் மட்டும் இல்லைங்க, யூரோப் கண்ட்ரீஸில் குறிப்பாக இட்டாலியில் நிறைய இடத்துல இந்த மாதிரி டெவில்ஸ் பிரிட்ஜ் இருக்குது அப்படின்றத ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் கொடுமையான விஷயம் என்னென்னா, நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட பிரிட்ஜ் இருக்கிறது தெரியறதே இல்லை. ஏன்னா அந்த இடம் பராமரிக்காமல் புதர் மண்டி அப்படியே விட்டுருக்காங்க. அதாவது உலகம் முழுக்க டெவில்ஸ் இருந்திருக்கப்போ இந்த டெவில்ஸ் பிரிட்ஜுக்கு அவ்வளோ ஈஸியாக போயிட முடியாது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த குரோம்லார் பார்க்குக்கு டைரெக்டாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடையவே கிடையாதுங்க. ட்ரெஸ்டன் சிட்டிக்கு போயிட்டோன்னா அங்கேருந்து 30 நிமிஷம் வாக்கிங் பண்ணி ஒரு ட்ரக்கிங் மாதிரியான ட்ரிப்பை என்ஜாய் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த பார்க்குக்கு நம்மளால் போயிட்டு ரிட்டர்ன் வர முடியும். இதுக்கு 1 டே ஒதுக்குனீங்கன்னா சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ட்ரக்கிங்கு வாக்கிங்கா வேர்க்கும், வேண்டாம். இந்த டெவில்ஸ் பிரிட்ஜை நீங்கள் ரசித்து பார்க்கணும் அப்படின்னா சம்மர்லையும் ஸ்ப்ரிங் சீசன்லையும் அங்கே போனீங்கன்னா அந்த தண்ணியில் ரெஃப்ளெக்ஷனில் சூப்பராக தெரியும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற பூக்கள் எல்லாம் கலர்ஃபுல்லாக பூத்து குலுங்கும். இதை விட அல்டிமேட்டாக பார்க்கணும் அப்படின்னா வின்டர் சீசனில் அங்கே போனோன்னா அந்த நதி முழுக்க உறைஞ்சி போய் வெள்ளை கலரில் இருக்கும். சுற்றி இருக்கிற புல்வெளியிலேருந்து எல்லாமே ஒயிட் கலரில் இருக்கும். வேறு லெவலில் இருக்கும்ல. ஆனால் இதெல்லாம் வாழ்க்கையில் பார்ப்போமா? நிறைய டூரிஸ்ட் எல்லாம் அங்கே போய் ஒன்றா கும்பி அடித்ததில் அந்த இடமே நாசமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2018ல் அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ரெனோவேஷன் ஒர்க்லாம் பண்ணி புதுப்பிச்சு 2022ல் அதை திரும்ப ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னாடி மாதிரி போய் எந்த வேலையும் அங்கே பார்க்கக்கூடாது, டீசெண்டாக போயிட்டு டீசெண்டாக வரணும். ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் துரை ராஜேசிலன்.